தினமலர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு தொடர்பாக எழுந்த மிகப்பெரிய அதிர்வலை இன்னும் குறையவில்லை. இந்த நேரத்தில் பெண்களுடைய ஆடை சம்பந்தமான விமர்சனங்களை நீதிபதிகள் கடுமையாக விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய உரிமை இந்த சமுதாயம் எப்படி கட்டளையிட முடியும் என்ற கோணத்தில் நீதிபதிகளுடைய பார்வை இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் என்று பெண்களுக்கு கட்டளையிட யாருக்கும் உரிமை கிடையாது, அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவார்கள் அப்படின்னு பெண்களுடைய சுதந்திரம் குறித்து நீதிபதிகள் பேசி இருக்கிறாங்க. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக மாறி இருக்கிறது. நம்மோடு இரண்டு கருத்துரையாளர்கள் இன்று பங்கெடுத்திருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் கிருத்திகா, அரசியல் விமர்சகர் சிங்க தமிழச்சி, இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் தினமலர் வாசகர்களுக்கும் தங்களுக்கும். கிருத்திகா மேடம், நீதிபதிகளுடைய இந்த பார்வை எப்படி உங்கள கோணத்துல பாக்குறீங்க? நான் தொடர்ந்து பேட்டிகள்ல சொல்லிட்டு தான் இருக்கேன். இங்கேயும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களோட விஷயத்துல யாருமே தலையிட உரிமை இல்லை. நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டம் அப்படி சொல்லுது. நாங்க எங்களோட உடை தேர்வாகட்டும், எங்கள் நேர தேர்வாகட்டும், இருட்டு பகல், நீங்க ராத்திரி போகக்கூடாது, பகல்ல போகக்கூடாது, எனக்கு ஒரு ஆண் நண்பர் இருக்கக்கூடாது, நீ காதலிச்சா உனக்கு தாலி கட்டிடுவேங்கிற மாதிரியான முதலாளி போன்றியான வன்முறைகள், இது எதுவுமே பெண் உடம்பில் நடக்கக்கூடாது. பெண் உடம்பில் தொடர்ந்து ஏற்படுத்தப்படும் வன்முறை நம்மளுக்கு காலமாக இந்த சமூகம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த புற்றுநோயை எத்தனை ரேடியேஷன் கொடுத்தாலும் சரிப்படுத்த முடியும். ஏன்னா சமூகத்தை நம்ம வளர்க்கப்படும் பொழுது ஆண் எப்படி நடக்க வேண்டும், பெண் எப்படி நடக்க வேண்டும் சொல்லி கொடுத்து வளர்க்கப்படுகிறோம். இன்னைக்குமே இந்தியால 70% பெண்கள் சமையல் அறையை விட்டு வெளில வர முடியல. ஏன் 70%, 90% பெண்கள் இன்னைக்கு மேடம் ஆகட்டும், நானாகட்டும், இன்னைக்கு காப்பி போட்டுட்டோ வீட்டுல சமைச்சுக்கிட்டோ வெளியில வர முடிய வாய்ப்புகள் அதிகம். அப்படிங்கும்போது ஒரு ஆண் வீட்டு வேலை செஞ்சா பெண்களுக்கு உதவலாம் அப்படிங்கிறாங்க. பொதுவில சமூகத்துல அது இருக்கு. பெண்ணுக்கு தான் இது செய்யணும், ஆண் இப்படி இருக்கணும், பெண் இப்படி இருக்கணுங்கிறதுக்கான ஜெண்டர் பயாஸ்ட் ரோல், அதாவது ஜெண்டர் ரோல்ஸ். ஆண் அதிகாரம் மிக்கவன், ஆண் வீரம் மிக்கவன், ஆண் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஜெண்டர் பயாஸும், பெண் ரொம்ப அடக்கமான பெண், குடும்ப பெண். நீங்களே பாருங்களேன், பிஜேபி போன்ற கட்சிகள் விளக்கு பூஜை செய்ய சொல்வார்கள் பெண்களை. ஆண்கள்னா அவங்க டிராயர் போட்டுட்டு கம்பு வச்சுட்டு பாருங்க நம்ம அடிக்க போகலாம் அப்படி போன்ற RSS சேவா சங்கம் எல்லாமே அந்த மாதிரியான சனாதன தர்மத்தை தான் வலியுறுத்தும். இந்த ஜெண்டர் பயாஸ் ரோல் காலமாக பெண் உடல் மீதும் அடக்குமுறை செய்கிறார்கள். சோ அந்த ஜெண்டர் பயாஸ்ட நம்ம ரொம்ப தீவிரமாக எதிர்த்து போராடுறதுக்கான முதல் படி இந்த நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவேன். நீ ராத்திரில இப்ப நிர்பயா வழக்குல என்ன சொன்னாங்க, ஏன் அந்த பொண்ணு தனியா போச்சு, ஏன் இப்படி ஏன் அப்படி பண்ணாங்க, திரும்ப கேள்விகள் பெண்கள் பக்கம் தான் இருக்க தவிர்த்து இந்த செய்யக்கூடிய ஆண்கள் பக்கம் இல்ல. அண்ணா பல்கலைக்கழகம் பாதுகாப்பற்றதுன்னு சொல்லி பெண் கல்வியும் தடுத்து பாக்குறாங்க. நீ வெளியில போனா பாதுகாப்பு இல்ல, உன்ன ஒரு செவுத்த உடைச்சி போவாங்க, நீ கல்வி கற்க போகாத, நீ வெளிநாட்டுக்கு போகாத, வேலைக்கு போகாத, அங்க பாலியல் வன்கொடுமை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பயமுறுத்தலுக்கான விஷயமா தான் எல்லா விஷயமும் இருக்கு. நீ தைரியமா அப்படிங்கிற எந்த அரசியல் கட்சிகளும் பேசுறது கிடையாது. ஈவன் நான் எல்லா கட்சிகளையும் சொல்றேன், எந்த கட்சியிலுமே மகளிருக்கு சம உரிமை கிடையவே கிடையாது. இல்ல, இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறது யார் மேடம்? நீதியரசர்கள் சொல்றாங்க. இருக்காங்க. இப்ப அண்ணாமலை அவர்களும் சரி, விஜய் அவர்களும் சரி, அவங்க கட்சியில எந்த மகளிர் முன்னாடி நிக்க வச்சு போராடுறாங்க? அவங்க தனியா தன்னைதான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பெண்களையா ப்ரொஜெக்ட் பண்றாங்க? தான் தான் வரணும் அப்படிங்கிறாங்க. அவங்களே குஷ்பு தூக்கி வச்சுட்டு தான், அந்தண்ட வச்சுட்டு தான் அவங்களே செஞ்சிட்டு இருக்காங்க அரசியல். சோ இவங்க பெண்களுக்கான அரசியல் செய்யக்கூடியவர்கள். நீங்க பொலிட்டிக்கலா தான் பாக்குறீங்களா கிருத்திகா மேடம்? தான் பாக்குறேன், பொலிட்டிக்கலா தான் பாக்கணும். சமுதாயத்துல ஒரு பரந்த பார்வையில அரசியல், எங்கள் உடம்பு மேல் காலமாக நடத்தக்கூடிய அரசியல் இல்லாம என்னங்க பாக்குறது? ஒரு சில கட்சிகளை மட்டும் நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. பெண்கள் எங்கள் உரிமைக்காக நாங்க அரசியல் செய்யக்கூடாதா? கிருத்திகா மேடம், ஒரு சில கட்சிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்ற போது எல்லா கட்சிகளும், எங்கள் கட்சி உட்பட எல்லா கட்சிகளையும் தான் நான் குறிப்பிடுறேன். எல்லா கட்சிகளும் ஆண் அரசியல் கட்சிகள் தான். அதிலிருந்து நாங்கள் எங்களுக்கான இடத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளதான் போராடுகிறோம்.
ஆனால் மிக மோசமாக இல்ல தான் அது இந்த ஆண் ஏன் திரும்ப அரசியல் திரும்ப இல்ல செயல்படுகிறது. திரும்ப திரும்ப ஒரு கான்ஸ்டிடியூஷனலா நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்ட பிறகும் ஏன் இந்த நிலை கான்ஸ்டிடியூஷன் தொடருது? அரசியல் அமைப்புக்கு சனாதன கட்சிகள் ஆதரவு பண்ணிட்டு இருக்காங்களா? எந்த சனாதன கட்சி அரசியல் அமைப்புக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க? இப்ப சாட்டையில அடிச்சுட்டு ஒரு கட்சிக்காரர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களோட அடிப்படை அறம் என்ன? ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் உண்டா? அவங்களோட அடிப்படை வந்து ஆர்எஸ்எஸ். அவங்க அங்க பெண்கள் உண்டா? பெண்களுக்குன்னு தனி அமைப்பு. ஆர்எஸ்எஸ்ல பெண்கள் கிடையாது. அவங்க தனியா பெண்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு அமைப்புல. சனாதன தர்மத்தை தான் நாங்கள் வர்க்கிறோம்னா வர்ணாசிரமத்துல பிராமணன், சத்திரியன், வைசிகன், சூத்திரன் உண்டு. அப்போ சண்டாளர்களும் உங்களுடைய பார்வையில பாஜக இல்ல ஆர்எஸ்எஸ் ஆல் மட்டும்தான் இந்த சமூகத்துல இப்படி உருவாயிருக்கு. கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விடுவீங்களா மாட்டீங்களா? விடுவீங்களா? சண்டாளர்களும் பெண்களும், சண்டாளர்கள் சூத்திரத்துல ஒருத்தர், அவர்களும் பெண்களை கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை பிடித்துக் கொண்டிருக்கவர்கள் எங்களுக்கு நியாயம் வாங்கி தருவாங்களா? பெண்கள் இப்படி இருக்கணும், விளக்கு பூஜை செய்யணும், இப்படி பொட்டு வச்சுக்கணும், இப்படி தாலி கட்டணும் சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு சம உரிமை செய்வாங்களா? கான்ஸ்டிடியூஷன் படி எந்த அரசியல் அமைப்பை இவங்க சனாதன தர்ம கட்சிகள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க? அவங்க அரசியல் போராட்டம் செய்யறதே வந்து கேலி கூத்து. பெண் அரசியல் போராட்டம் செய்யறது, பெண் சமதர்மத்தை, பெண் தர்மத்தை அரசியல் சட்ட அமைப்பு படி போராடக்கூடிய கட்சிகளை எங்களுக்கான சனாதனத்தை பின்பற்றக்கூடிய கட்சிகளை நீங்க சொல்றீங்க, சனாதனத்தை பின்பற்றாத கட்சிகளையும் நீங்க பேசணும். கூட சமமாக போராடிய கட்சி தலைவர்கள் கூட இன்னி வரைக்கும் இந்தியாவில் பிறக்கவில்லை. பெரியாரும் ஓரளவுக்கு தான் போராடினார், அம்பேத்கரும் ஓரளவுக்கு தான் போராடினார். இன்னும் சமூக நீதிக்காக தான் அவர்கள் அதிகம் போராடினார்கள். பெண்ணியவாதியாக பெண்களுக்கான அரசியல் கட்சி அப்படிங்கிறது இந்தியால இன்னி வரைக்கும் கிடையாது. அதுதான் நிதர்சனம். இது நான் கட்சியாளராக சொல்லவில்லை, அரசியல் விமர்சகராக சொல்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கும் பெண்களை புரிந்து கொண்டு ஒருத்தர் கூட கட்சி அரசியல் செய்யல. இப்ப உங்க கேள்விகளை கேளுங்க. சரி, நீதிபதிகள் இது மாதிரி சொல்ற போது பெண்கள் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு கட்டளையிட யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்னு அவங்க கோட் பண்றாங்க. இதற்கு பிறகு மாற்றம் உருவாகிறோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? எப்படிங்க உருவாகும்? எப்படி உருவாகும்? சமூகத்துல ஆண் பெண் அப்படிங்கிற அந்த ஆண்மை, பெண்மை, ஆண் வீரமிக்கவன், பெண் இப்படி இருக்கணும், பெண்ணு வந்து இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, ஆண் தான் இதை செய்யணுங்கிற சமூக புற்றுநோயை நீக்கப்பட இன்னொன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை சொல்றதுக்கு உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். பெரியார் சொன்ன விஷயம் தான். ஆனா பெரியார் இஸ்லாம் கிடையாது. ஆனா பெரியாரை ஆதரிக்கும் பெண். பெரியார் சொன்ன ஒரு விஷயம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். பெண்ணுக்கு கற்பு என்ற விபச்சாரம் 2 தடைகளை எடுத்தால்தான் பெண் முன்னேற முடியும்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க எதை வச்சு மிரட்டி இருக்காங்க? அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்து வர எதை வச்சு மிரட்டி இருக்காங்க? நான் உன்னோட வீடியோவை எடுத்துருவேன், நீ ஒரு ஆண் நண்பரை முத்தம் கொடுக்குற, அது தப்பு, இதை நான் வெளியில இட்டேன்னா உனக்கு பாதிப்பு. திரிசியம் படம் என்ன சொல்லிச்சு? உன் உடலை வெளியில இட்டேன்னா உனக்கு பாதிப்பு. இந்த சமூகம் பெண் உடலை ஒரு போக பொருளா பார்த்துக்கிட்டே இருக்கு. பெண் இப்படிதான் நடக்கணும்னு ஒரு சட்ட திட்டத்துல கொண்டு வருது. பெண்ணோட கற்பு அப்படிங்கறத பணயமா வச்சு உன்னோட வாழ்க்கையை அழிச்சிருவோன்னு இந்த சமூகம் காலமாக சொல்லிட்டு இருக்கு. என்ன நீ எப்படி வன்முறை செய்யற? இப்ப அடிச்சா போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவோம். ஒருத்தன் கத்திய வச்சு குத்துறான், போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் சின்ன குழந்தைங்க ஒரு பாலியல் உறுப்பை வைத்து ஒரு சின்ன குழந்தையோட பிறப்புறுப்புல வந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கு அவமானம், அது பெண்ணோட மானம் அப்படின்னு சொல்லி தரப்படுகிறதுனால் அந்த பெண் அதை மறைக்கிறாங்க, அந்த குடும்பம் அதை மறைக்குது. இல்லம்மா உனக்கு செஞ்சது அநீதி, ஒரு ஆண் தன் பாலியல் உறுப்பை வந்து உன் மேல் வன்முறையாக செலுத்துகிறான், அதற்கு மேல் அதில் எதுவுமே இல்லை, இது அவமானம் சம்பந்தப்பட்டது இல்ல. பெண்களுக்கு உண்டு அந்த வலி. ஆனா இந்த வலி மிக கொடுமையான வலி. மனதளவில் அந்த பெண்களை எவ்வளவு சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆவாங்க தெரியுமா? அந்த பாலியல் விஷயங்கள்னால் பெண்கள் வந்து ஒரு கொலைக்கு சமமான அஃபெக்ட் ஆவாங்க. ஆனா இந்த ஆண் சமூகம் அதை என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளாது. இந்த மானம், அவமானம், சமூக குற்றம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது, அவங்க வாழ்க்கை போயிடும் அப்படின்னு திரும்ப 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 சொல்லப்பட்டு இந்த விஷயங்கள் 90% விஷயங்கள் இன்னைக்கும் வெளியில வரல. இது அண்ணா யூனிவர்சிட்டிலாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், பொள்ளாச்சி விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் தான். இன்னைக்கும் ஆயிரம் நீங்க போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பாருங்க, டீனேஜ் பிரெக்னன்சி எவ்வளவு இருக்கு, கல்லூரி பிரெக்னன்சில எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. போய் ஒரு லேடி டாக்டர் போய் கணக்கெடுங்க, எவ்வளவு பேர் இதை வெளியில சொல்ல முடியாம அவமானம் பண்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே வெளியில சொல்றது இல்ல. பெரியார் சொன்ன மாதிரி கற்பெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு டேஷும் கிடையாது. நீ அம்மா பிறப்புறு பொய்யாதான் வந்த அந்த இடத்துல அரசு சொல்றது. இருங்க நான் முடிச்சிடறேன். பாதிக்கப்பட்டு வச்சுட்டான், அதனால
அத போய் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு. அது உன்மேல் நிகழ்த்தப்பட்ட வன்முறை தானே தவிர அது அவமானம் இல்லை. உனக்கான அவமானம் இல்லை. அந்த ஆணை சும்மா விடாதே என்று ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லிக் கொடுக்காத வரை இந்த சமூக புற்றுநோய் தீரவே தீராது. இந்த அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு தான் நிக்குது இந்த சமூகம். இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து இது சமூகத்தை நான் முக்கியமான குற்றவாளியா ஆக்கிக்கிறேன். ஒரு அரசு பெண்களுக்கு வளர்க்குறீங்களே அவங்க தாங்க இந்த பொண்ணை பாலியல் வன்புணர்வுக்கு ஆக்கியிருக்கீங்க. உங்க வீட்டுல என்னைக்கெல்லாம் நீங்க இந்த ஆண் பெண் சொத்து ஆணுக்கு தான், திருமண வரதட்சணை ஆணுக்கு தான் நீங்க சொல்லி சொல்லி வளர்க்குறீங்களோ நீங்க அத்தனை பேரும் குற்றவாளிகள். நான் அந்த சமூகத்தை ஒட்டுமொத்த சமூகத்தையும் நான் குற்றவாளி ஆக்குறேன். இந்த கட்சிகளும் அதுக்கு உடந்தைகள். அதில் அம்பேத்கரோட கான்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் எங்களுக்கு துணையா இருக்கு. பெண்களுக்கு சம உரிமை, முன்னுரிமை அப்படிங்கிற பல்வேறு வடிவங்களை இப்ப தமிழ்நாட்டுல கூட அது அதிகமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய காலகட்டத்துல மீண்டும் மீண்டும் பெண்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள் அப்படின்னு நீதிபதிகள் அறிவுறுத்துற அளவுக்கு தான் தமிழ்நாட்டுல கூட இருக்குதா? தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம். வடநாட்டுல அதுவும் கிடையாது. சனாதன தர்மத்தை பேசுறவங்க எல்லாம் அப்படியே எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துறாங்களா? நிறைய கட்சிகள்ல வந்து சனாதன தர்மத்தை தான் பேசிட்டு இருக்காங்க. எந்த நாட்டுல எங்க சமாதானம் இருக்கு? அப்ப தமிழ்நாட்டுல ஓரளவு பாதுகாப்பான கேரளாலையும் தமிழ்நாட்டுல தான் இந்த அளவுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு பேசக்கூடிய உரிமையை வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சமூக நீதி கட்சிகள் வந்து கொடுத்துருக்கு. ஆனா அது வடநாட்டுல எல்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பொம்மைகள் அவங்க எல்லாம் சொல்வேன் நான், கோவில் மேல் கோபுரம் மேல் இருக்கக்கூடிய பொம்மைகளால் தான் வடநாட்டு அரசியல் பெண்கள் இருக்காங்க. அவங்க வந்து இன்னும் 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 மேல வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு. பாவமாக தான் இருக்கு. அதனால இதுல தமிழ்நாடு வடநாடு இல்ல. இன்னைக்கு மணிப்பூர் பெண்களுக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சு, உத்தரப்பிரதேச பெண்களுக்கு என்ன, மல்யுத்த பெண்ணுக்கு என்ன நியாயம் கிடைச்சிச்சு, என்னமோ தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த அநீதி நடக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துல ஒருத்தர் எம்பி வந்து ஒரு எம்பி பதவிக்கு போட்டிட்டு இருக்கவர் அவர் அத்தனை பெண்களை பண்ணிருக்காங்க. அந்த கட்சியை இன்னும் ஆதரிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க மத்திய அரசு. அந்த கட்சியில இருந்து மத்திய அமைச்சர் ஆறாங்க. அவங்க மேல என்ன பெருசா நடவடிக்கை எடுங்க? எந்த இடத்துல உங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணுமோ தமிழ்நாட்டுலதான் இல்லைங்கிற மாதிரி. பெண்கள் சமூகத்தில் இந்த சமூகம் ஆண்மைங்கிற விஷயமும் தப்பு. இந்த சமூகமே புற்றுநோய் கண்ட பெண் விஷயத்தில் புற்றுநோய் கண்ட சமூகமாக தான் இந்த இந்திய சமூகத்தையே நான் பார்க்கிறேன். இதில் இருக்கும் ஒவ்வொருவருமே குற்றவாளிகள் தான். என்னைக்கு அரசியல் அமைப்பு சமப்படி ஒவ்வொரு குடும்பமும் திருந்துதோ அன்னைக்குதான் இன்னைக்கு சமூகமும் திருந்தோம். அதிலிருந்து வந்தவர்கள் தானே இந்த அரசியல்வாதிகள். அவங்க மட்டும் என்னத்தை பெருசா போராடிடுவாங்க? அவங்க என்னடா விஷயம் கிடைக்கும், எப்படா இதை வச்சு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், இந்த அரசியல் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் தானே இந்த அரசியல் ஆண்களும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க நாங்க போய் அவங்களுக்கு நாங்க என்னத்தை நியாயத்தை கேட்க முடியும்? நாங்க எல்லா கட்சியும் சொல்றோம். ஒரு கட்சி நான் இதை விதிவிலக்கெல்லாம் நான் சொல்றேன். என் கட்சி உங்க கட்சி பேசல. தொடர்ந்து பேசுறேன். சிந்து தமிழிச்சு மேடம், இங்க ஆண்கள் பெண்கள்கிட்ட இவ்வளவு கட்டுப்பாடா இருக்கணும் சொல்றாங்களா, இல்ல பெண்களே நீங்க பெண்கள் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்காங்களா? சமூகம் வந்து நான் மேடம் சொன்ன மாதிரி இது ஒரு சமூக புற்றுநோய். ரொம்ப சிறப்பா சொன்னாங்க சகோதரி. இந்த சமூக புற்றுநோய் ஒவ்வொருத்தருக்குமே மாறணுங்க. இன்னைக்கு பெண் மாறணுமா? ஒரு பெண் குழந்தையில இருந்தே வளர்க்கும் போது ஒரு பெண்கள்கிட்ட இருந்தே இது மாற்றம் உருவாகணுமா, இல்ல ஆண்களுக்கு மாறணுமா? பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட அடுத்த தலைமுறைக்கு நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்க இல்லையா சார்? முதல்ல இந்த ஜெண்டர் இது மாறணுங்க. முதல்ல ஆண் என்பவன் ஆணுக்கு இப்படிதான் இருக்கும், உருவம் வந்து இப்படிதான் இருக்கும் ஆணுக்கு. பெண் குழந்தைகளுக்கு இப்படிதான் இருக்கும். யாரிடம் மாற வேண்டும்? இப்படி இருப்பாங்க மேடம். யாரிடம் மாற வேண்டும்? இது ஆண்களிடம் மாற வேண்டுமா, பெண்களிடம் மாற வேண்டுமா? பெண்கள் குறித்த பார்வை ஆண்களிடம் மட்டும் மாற வேண்டுமா, பெண்களிடமே மாற வேண்டுமா கேக்குறேன். இல்ல, இது பேசிக்கா எல்லாருக்குமே ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அவங்கதான் மாத்திக்கணும். என்னங்க பெண் இன்னைக்கும் ஒரு கேலி பொருளா இருக்கிறா, ஒரு போதை பொருளா இருக்கா. மேடம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டிலயும் இன்னைக்கு கேரளாவை பத்தியும் தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சுதந்திரமா பேசுறோம். அதுவும் கிடையாது வட மாநிலங்கள்ல. இன்னைக்கு வெறும் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இன்னைக்கு ஒரு துருப்பு, இன்னைக்கு ஒரு செய்தியாகத்தான் இன்னைக்கு பேசப்படுதுங்க. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு நீதி எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒண்ணும் வேண்டாம். இப்ப கல்கத்தால ஒரு டாக்டர் இறந்தாங்க. எவ்வளவு நாள் நம்ம பேசணும்? அதெல்லாம் ஒரு செய்தி. இன்னைக்கு ஒரு பெண் கற்பழிக்கப்பட்ட பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அப்படின்னா இன்னைக்கு செய்தி. அரசியல்வாதிகளுக்கும் ஒரு செய்தி. இதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அரசியல்ல வரவங்களும் மேடம் வந்து அரசியல் சொன்னாங்க. ஒட்டுமொத்தமா இந்த சமூகமே வந்து பெண்ணை ஒரு கேலி பொருளாகத்தான் பாக்குது.
தன்னுடைய சகோதரியாக இருந்தால் இப்படித்தானே இருப்பாங்கன்ற அந்த எண்ணம் ஒரு ஆணுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட சொல்லல, எல்லாருமே சொல்லல, கேட்கக்கூடியது பெண்களுக்கு பெண்கள் குறித்த பார்வை எப்படி இருக்குன்னு கேக்குறேன். ஆண்களுக்கு பெண்கள் குறித்த பார்வைங்கிறத தாண்டி பெண்களை எப்படி பார்க்கிறாங்க? பெண்கள் வெளியே வரணும்னு துடித்தாலும் இந்த மாதிரி ஒரு வக்ரபுத்தி உள்ள ஆண் இனங்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் பெண்களை மாற்றி கொண்டு இந்த ஜனநாயக நாட்டுல சுதந்திரமா வெளியே போறேன் அப்படின்னா அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒரு ஐவாஷ் தான். இன்னைக்கு சுதந்திரம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆடைய வச்சு ஒரு பெண்ணை எப்படி சஜஸ்ட் பண்ண முடியும்? உடனே சொல்லுவாங்க ஆடைய குறைச்சி போட்டாங்க. ஏன் உங்க பார்வை ஒரு பெண்ணை பெண்ணாக பாருங்க. இல்ல மேடம், நீங்க சொல்ற நான் உள்வாங்குறேன். ஆனால் பெண்களுடைய ஆடை குறித்தோ அவருடைய சுதந்திரம் குறித்தோ விமர்சிக்கிறது இது அங்க ஆண்கள் மட்டுமா, பெண்களும் விமர்சிக்கிறாங்களா? கிருத்திகா மேடம் ஏதோ சொல்ல வராங்க. கிருத்திகா மேடத்துல ஆண் ஆதிக்கத்துல ஆண் பெண் வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. இந்த ஆணாதிக்க சமூகத்துல பொதுவானது ஆணாதிக்க பெண்களும் உண்டு. பெண்கள் மட்டும் ஆணாதிக்க பெண்ணியவாதிகள், எல்லா பெண்களும் பெண்ணியவாதிகள், எல்லா ஆண்களும் ஆணாதிக்கம் கிடையாது. ஆணாதிக்க பெண்கள் அப்படின்னு பேசுறாங்க, அவங்க பேசட்டும். ஆணாதிக்க அதை முன்னாடி கட் பண்ணீங்க, இதுல இருந்து ஆரம்பிச்சீங்க. ஓகே, ஆணாதிக்க பெண்கள் அப்படின்னு உண்டு. ஆணாதிக்கம் அப்படிங்கிறது ஒரு சமூக புற்று. அப்படிங்கும்போது அந்த புற்றில பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நோய்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். சமூக நோய்மையில் பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. அந்த நோய்மை மிக அதிகமா இருக்கு. அதை நிறைய நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதுல பெண்களும் உண்டு அதிகமா. இப்ப வீட்லயே எங்க வீட்டுல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஆண் விளக்கமாத்த தொட்டா வீட்டுக்கு பாவம் வரும் அப்படின்னா எங்க பாட்டி எல்லாம் நான் சொல்லி நான் கேட்டிருக்கேன். நீ தான் கூட்டணும், நீ தான் சமைக்கணும், ஒரு ஆம்பளை வந்தா உட்காந்து அவனுக்கு நீ காப்பி தான் கொடுக்கணும், நம்ம ஒரு பொண்ணு பார்க்க வரப்பே பெண்ணை காப்பி கொண்டு வருது அப்படிங்கிற ஜெண்டர் பயாஸ் ரோல்ஸ் இந்த ஆணாதிக்க சமூகத்துல மிக அதிகம். அதுவும் இங்க ரொம்ப ரொம்ப அதிகம். பெண் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லி நாங்க வீக்கே கிடையாது. நீங்க ஆதி பழங்குடிக்கு பாருங்க, பெண்ணும் ஆணும் சமமாக உடல் வலிமை உள்ளவங்க. இப்ப நான் ஆதி பழங்குடிக்கு அரசியல் ட்ரைனிங் போனேன் எங்களோட சக்தி அபியான் மூலமாக, காங்கிரஸ் சக்தி அபியான் மூலமாக. அங்க பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள்னு எந்த வித்தியாசம் இல்லாமல் கடும் உழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா பெண் ஏன் வீக்கர் செக்ஸ் சொல்லப்படுகிறான்னா சொல்லப்பட்டு சைக்காலஜிக்காக யானை இரும்பு கம்பியால் கட்டுவது போல் வீக்கர் செக்ஸா ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி உனக்கு இது செஞ்ச அவமானம், உனக்கு இதை செஞ்ச அவமானம் சொல்லி நம்மளே இதெல்லாம் அவமானம், ஐயோ உனக்கு வெளியில போனா உன் பேர் போயிடும், உன் படிப்பு போயிடும், உன் குடும்பம் போயிடும், அது போயிடும், இது போயிடும். பாலியல் வன்புணர்வை கற்பழிப்பாக சித்தரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தினர். சோ ஆணாதிக்கத்துல இப்ப நீங்க இன்னொரு முன்னாடி கேள்வி கேட்டீங்க, அம்மா தானே வளர்க்கணும். அது என்ன அம்மா தான் வளர்க்கணும், அப்பாவுக்கு ரோல் இல்லையா? குழந்தை வளர்ப்புங்கிறது அம்மா தானே. சிங்கிள் பேரண்ட் அப்பாவா இருக்க கூடாது, சிங்கிள் பேரண்ட் அம்மா தானே. கட்டுப்படுத்துறது தாயா தந்தையா? குழந்தை பத்துக்கு என்ன அம்மா தான் ரோல், என்ன குழந்தை வளர்ப்புற ஆண்களுக்கு எல்லாமே தாய் தான் செய்யணும். என்ன தாய்னா என்ன எல்லாத்தையும் தியாகம் செய்ய கொடுத்தாங்களா? இல்ல, ஒரு பெண் மிக சுதந்திரமாக செல்லும் போது அந்த பெண்ணை கட்டுப்படுத்துறது தந்தையா தாயா? தந்தை தாயெல்லாம் இல்ல, ஆணாதிக்கவாதிகள். கட்டுப்படுத்துறதுலாம் ஒண்ணு கருத்தியல். இங்க இருக்கிறது கருத்தியல். உங்களுக்கு ஆண் பெண் அப்படிங்கறது நீங்க ஜெண்டர் பயாஸ் தான் புரிய வைக்கிறது மேடம். நீங்க கருத்தியல் சொல்லிருக்கீங்க, பெண்ணுக்கும் இருக்கும் ஆணுக்கும் இருக்கும். எப்படி மாற்ற முடியும் கிருத்திகா மேடம்? இந்த கருத்தியலை எப்படி மாற்ற முடியும்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணனா இப்படிதான் இருக்கணும், ஒரு பெண்ணனா இப்படிதான் இருக்கணும். நான் கேக்குற கேள்விக்கு சிங்க தமிழச்சி மேடம், நான் கேக்குற கேள்விக்கு இந்த கருத்தியலை எப்படி மாற்ற முடியும் அதை மட்டும் சொல்லுங்க சார். இது ஒவ்வொருத்தருக்குமே தானா வரணும் சார். இது ஒரு வாட்டி ஒரு நிகழ்வு நடக்கிறப்ப நீங்க இப்படி இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒரு மனிதனா இருந்தா ஒரு பெண்ணை இப்படிதான் பாக்கணுமா அப்படின்ற அவனுக்கு தோணணும், அவனுக்கு தானா அறிவு வரணும். அப்படி அறிவு வராத இந்த மாதிரி புடிச்ச நாய்ங்க இந்த மாதிரி வன்புணர்வு செய்யக்கூடிய கேக்குறது நீங்க மனரீதியான மாற்றம்ங்கிறது எல்லா இடங்களிலும் உருவாக வேண்டும். அதற்கு காலங்கள் மேடம், உலகம் தோன்றிய காலம் முதல் மனரீதியான மாற்றம் உருவாகிறதுக்கு சாத்தியங்கள் இல்லை. ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரியான அரசியல் மாற்றங்களும் அரசியல் பூர்வமான சூழல்களும் தானே மாற்ற முடியும் எல்லாத்தையுமே. எல்லாரும் மனரீதியா சொல்லிட்டு போயிடலாம்
சார் அரசியல் மாற்றங்களா சார் எப்படி இது பண்றீங்கன்னு தெரியல. இல்ல நீங்க ஒரே வார்த்தையில மன ரீதியில மாறணும் சார் அப்படின்னு அரசியல் சொல்றீங்க. மாற்றம்னா நீங்க இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இல்ல எந்த புள்ளியில இந்திய எல்லாருக்கும் அரசியல் அமைப்பு சட்டம். சரி நான் பேசட்டுங்களா? வாய்ஸ் கட் ஆகுது. நான் இந்த கேள்விக்கு சரி, பதில் கிருத்திகா. சொல்லட்டுமா? சம உரிமை கிருத்திகா மேடம் சம உரிமை பெண்ணுக்கும் கொடுத்திருக்காங்க, சரி கிருத்திகா மேடம் பெண்ணுக்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து பொலிட்டிக்கலா வந்து இது பொலிட்டிக்கலா தான் மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனிதனாவே மாத்தணுங்க. பொலிட்டிக்கல் ரீதியா பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கேவலமா பெண்கள் வந்து நடத்தப்படுறாங்க. அது சொல்ல முடியாது. தனி சகோதரி மனித வந்து எல்லா மாற்ற அரசியல் முடியாதுன்னா கட்சிகளும் சொன்னாங்க. நீதிபதிகள் கண்டிக்கிறாங்க. ஒரு காசு பொருளாக மட்டும்தான் இன்னைக்கு பெண்களை பாக்குறாங்க. இல்ல, தனி மனித மாற்றம் இயலவில்லைன்னா இங்க நீதிபதிகள் கண்டிக்கிறாங்க. நம்மளால தனி மனித மாற்றத்தை உருவாக்க முடியவில்லை. ஆனால் ஒரு குழு மாற்றத்தையோ ஒரு சமூக மாற்றத்தையோ எப்படி உருவாக்க முடியும்னு கேக்குறேன். அரசியல் ரீதியாக தான் இதுவும் சாத்தியம். பெண் அரசியல் ரீதியாக தான் சமூக மாற்றத்துக்கு அரசியல் மிக தேவை. ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்லி வளர்க்கணுங்க. பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஒரு பெண்ணுக்கு எப்படி நல்லது கெட்டது சொல்லி வளர்க்கிறோமோ அதே போல ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டும். நான் இதை நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். வெறும் கட்டுப்பாடு என்பது பெண்ணுக்கு மட்டுமே கிடையாது. நீங்க பெண்ணுக்கு விதிக்கப்படுகிற கட்டுப்பாடு எல்லாம் ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்லி யார் சொல்லி கொடுக்கணும்ன்ற இடத்துல நீங்க கிளாரிட்டி நீங்க புரிஞ்சுக்குங்க. பெண்களிடமும் ஆணாதிக்க பெண்கள் இருக்கிறாங்கன்னு கிருத்திகா மேடம் சொல்றாங்க. அப்போ ஒரு தாய் ஆணாதிக்க பெண்ணாக இருந்து தந்தையும் ஆணாதிக்கவாதியாக இந்த சமூகத்துல எல்லா இடங்கள்ல இருக்கும்போது எங்க மாற்றம் உருவாகிட முடியும்? நான் சொல்லட்டுமா? கிருத்திகா மேடம் சொல்லுங்க. அரசியல் மாற்றமே ஒரே தீர்வு. பெண்கள் அரசியல் 50% அரசியல் வரும். அப்பதான் பெண்கள் ஓரளவுக்கு பெண்களை புரிஞ்சுக்க முடியும். முதல்வர்கள்ல இருந்து பிரதமர்ல இருந்து இந்த தடவை இப்ப இந்திரா காந்தி மட்டும்தான் பெண் இதுவா இருந்திருக்காங்க. ஜெயலலிதா அந்த மாதிரி தமிழக முதல்வரா இருந்திருக்காங்க. இந்த தடவையில இருந்து 50% இந்தியால 50% முதல்வர்கள் பெண்ணா இருக்கணும். எங்களுக்கு வகுப்பு இட ஒதுக்கீடு பெண்களுக்கு தேவை. சமூக நீதிக்காக தான் இத்தனை நாள் போராடி இருக்காங்க. பெண்ணுக்காக எந்த அரசியல் தலைவர் போராடி இருக்காரு? எனக்கு அதுல அம்பேத்கர்ல இருந்து காந்தில இருந்து நேருல இருந்து பெரியார்ல இருந்து எனக்கு அந்த மாற்று கருத்து உண்டு. நான் ஒரு காந்தியவாதி தான், ஒரு நேருவாதி தான், ஒரு பெரியாரோட சப்போர்ட் பண்றதுதான், ஒரு அம்பேத்கரிஸ்ட் தான். பெண்களுக்காக 50% போராடவே கிடையாது. நாம தான் பெண்கள் தான் அதுக்கு போராடணும். அரசியல் மட்டுமே ஒரே தீர்வு. அரசியல் தான் சமூகத்தை மாற்றும். முதலமைச்சர் சொல்றோம். இல்ல ஆனாலும் பெண்ணுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் கொடுத்திருக்காங்க. சார் கேக்குதுங்களா? இப்ப அரசியல் மாற்றங்கள் கண்டிப்பா தேவை. இன்னும் என்னன்னா 50% பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனா கொடுத்து அது பிரயோஜனம் இல்லைங்களே. தன்னா சுயமா வந்து எந்த பெண்ணாலையும் வந்து அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியல. தன்னுடைய இடத்துக்கு தன்னுடைய நம்ம சார்ந்த இடத்திற்கு ஒரு நல்ல திட்டங்கள் செய்வதென்றாலும் ஒரு ஆணை டிபெண்ட் பண்ண வேண்டிய சூழலா இருக்கு. அது ஒரு ஏட்டு சுரக்கா மாதிரி வேண்டாம். தன்னிச்சையா பெண் தானே தன்னுடைய எல்லா உரிமைகளையும் ஓப்பனா கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இல்ல. நான் அதுக்கு ஒரு இன்னொரு தீர்வு நான் சொல்றேன். நான் வந்து சிங்கத்தமிழச்சி மேடம் நீங்க பேசிட்டு நிறுத்துங்க. அவங்க பேசிட்டோம். அவங்களும் ஆன்லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க. இதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்றேன். நான் வந்து சக்தி அபியான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கிறேன். இந்திரா ஃபெலோஷிப்னு காங்கிரஸ்ல ஒரு அமைப்பு. அதை பெண்களுக்கு அரசியல் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா ஆண் அரசியல்வாதி அப்படிங்கிறவங்க வெளியில போவாங்க, கட்சி தொடர்கள் பின்னாடியே போவாங்க, ஜீப்ல ஏறுவாங்க. அவங்க பின்னாடி அவங்க மூலமாக ஒரு ஆணுக்கு வந்து ஒரு சிறு கிராஸ் ரூட் லெவல்ல சொல்றேன், அந்த லெவல்ல ஒரு பெண்ணுக்கு அந்த வாய்ப்பு சுத்தமா கிடையாது. சமூக நீதி எப்படி முக்கியமோ அதே மாதிரி பெண்களுக்கான நீதி ரொம்ப முக்கியம். அப்போது அரசியல் இயக்கங்கள் பெண்களை ட்ரைனிங் மூலமா தான் கொண்டு வரணும். திடீர்னு போய் பெண்கள் அரசியலுக்கு வா அப்படின்னா இப்ப வந்து அவங்க வந்து ஜீப்ல ஏறி போயிட முடியுமா? மேடம் ஜீப்ல ஏறினதுக்கு அந்த அளவுக்கு விமர்சனம் வச்சாங்க. ஒரு பெண்ணை இப்படி ஏத்திட்டாங்க அப்படி இப்படின்னு. பெண்களும் கூச்ச நாச்சம் இல்லாமல் அரசியல் செய்ய, ஆமா நானும் அரசியல் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும். அது வேற விஷயம். ஆனால் இங்க அரசியல் செய்வதற்கு அரசியல் இயக்கங்கள் ஒவ்வொரு கட்சியிலையுமே நாங்கள் சக்தி இயக்கம் மாதிரி பெரும் இயக்கங்கள் வந்து பெண்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுக்க வேண்டும். அரசியல் பயிற்சி கொடுக்காம நீ அரசியலுக்கு வா உனக்கு 33% கொடுக்கறோம் அப்படின்னா அதுல 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. அங்கும் திருப்பி அங்க ரப்பர் ஸ்டாம்ப் பெண்கள் தான் உருவாக்குவாங்க. அப்ப அந்த அரசியல் பயிற்சி இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல அந்த இனவாரி
வகுப்பு இனம் நான் சம்பந்தப்பட்ட அந்த 50% கிருத்திகா மேடம் ஒரு பெண்களுக்கான விஷயம், இடஒதுக்கீடும் பெண்கள் அந்த தலைமை கட்சிகள் ஏற்கிற கொண்டு போது வரணும். பெண் துறைகளில் துறைகளில் பெண்கள் தலைமை ஏற்கிற போது அந்த பெண்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் முதன்மை பெறணும்னு எங்கேயாவது நினைத்திருக்காங்களா? அது இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போதா சரி, இது நீங்க பெண்கள் மம்தா பெண்கள் பானர்ஜி பெண்கள் பேசாதீங்க, முதல்வராக பெண்கள் பெண்கள்னு பேசாதீங்க. சும்மா பெண்கள் ஏன் கொண்டு வரல, பெண்கள் ஏன் கொண்டு வரலன்னா இது பெண்கள் கிடையாது, இது அரசியல் சமூகம், அரசியல் நீதியும் சமூக நீதியும் பேசுறேன். இது ஒட்டுமொத்தமான மக்களுக்கானது. தலைமைத்துவம் மட்டும்தான் தலைமைத்துவம் நீ பெண்ணை கொண்டு வந்துட்டா சரியாயிடுமா? நான் சொல்றேன். நீ வந்து தலைமைத்துவம் தலித்தை எப்ப கொண்டு வந்துட்டா தலித் உரிமை சரியாயிடுமான்னு கேக்குறதெல்லாம் ஒரு 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 சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு இல்ல நீங்க என்ன பேசுறது. முன்னெடுப்பு ரொம்ப சின்ன செய்யறாங்கன்னு பிள்ளைத்தனமா இருக்கு. கேக்குறேன். பெண்ணை கொண்டு வர வேண்டியது இந்த அரசின் கடமை, அரசியல் அமைப்பின் கடமை. நீ பெண்ணை இல்ல கொண்டு யாரும் வந்துட்டா இது ஏன் செய்ய தீர்வாயிடுமா? அவங்க தவறுறாங்கன்னு. பெண்களை கொண்டு வருவாங்களா? அவங்க எங்களுக்கு அந்த வேலையில ஒரு கிடையாதுங்க. ஆணாதிக்கத்துடைய நீங்க என்னை பெண்ணுக்கான இடத்துல நீங்க பெண்கள் உட்கார வந்து ஒரு வைங்க. தலைமைத்துவம் அவங்கதான் கொடுத்து எங்களுக்கு வேணும். ஒரு சிங்க ஆணாதிக்கத்துடைய தமிழச்சி மேடம் அவங்க பேசும்போது நீங்களும் பேசிட்டு இருந்தீங்கன்னா புரியாது. எதுவுமே செய்ய முடியல. சிங்க தமிழச்சி மேடம் அவங்க பேசும்போது நீங்க இன்டரப்ட் ஆனீங்கன்னா கேட்காது. நான் பேசுறேன். நீங்க சொன்ன பேசுங்க நான் பேசுறேன். பேசுங்க. அதாவது தலைமைத்துவம் பெண்களுக்கு கொடுத்தோம். நீங்க ஏன் பெண்களுக்கு நீங்க பண்ணலன்னு சொல்றீங்க? தலைமைத்துவம் பெண்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஆனாலும் எங்களை ஆட்சி படைப்பதற்கு ஒரு ஆணாதிக்கத்தை நீங்க கொடுத்திருக்கீங்கல்ல. அப்ப எங்களால எது செய்தாலும் அரசியல் ரீதியாக ஒரு ஆணை நம்ம அணுக வேண்டிய சூழலை தானே கொடுத்திருக்கீங்க. தலைமைத்துவம்ன்றது ஈவன் இப்ப எவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. மகளிர் ஆணையம் வந்து வாய மூடிக்கிட்டு தான் இருந்துச்சு. நாங்க கேள்வியாக மட்டும்தான் எங்களால கணைகள் போச்சு. அதுக்கு பதில் இது வரைக்குமே தெரியல. ஆனாலும் ஒரு கண்ட்ரோலர்னு ஒரு ஆணாதிக்கம் தானே வந்திருக்கு. நீங்க பெண்ணுக்கு தலைமைத்துவம் கொடுத்திருந்தாலும் தனியா எங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியலையே. தனியா எங்களால வந்து எங்க சமூகத்துக்கு, எங்கள் மக்களுக்கு, எங்கள் இனத்துக்கு வந்து எதுவுமே பண்ண முடியலையே எங்களுக்கு. இன்னுமே பெண் வந்து ஒரு போதைப் பொருளாகத்தான் இருக்கா. இந்த மாதிரி பிரச்சனையை வீர தமிழச்சி மேம் நிறைவா ஒரு விஷயம் சொல்லுங்க. நிறைவா நீங்க காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ஒரே ஒண்ணு தெளிவா சொல்லுங்க. என்ன மாற்ற வேண்டும் அப்படிங்கறத தெளிவா பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. நிறைவா சரி. இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதற்கு பெற்றோர்களும் வந்து நம்ம எல்லா பெற்றோர்களுமே ஒரு ஆண் பெண் இவங்க 2 பேர் இருக்காங்கன்னா 2 குழந்தைகளுக்கும் நீங்க நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சொல்லி வளர்க்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை. அதே போல ஒரு பெண்களுக்கு எல்லா விதத்திலையும் பெண்களுக்கு முன்னுரிமை எல்லாம் நல்ல விஷயம் தான். சமுதாயத்துல வந்து மேடம் சொன்ன மாதிரி ஒரு தொற்று, இந்த தொற்று என்றைக்கு வந்து ஒழிக்கப்படுதோ அன்னைக்குதான் பெண்கள் வந்து இல்ல நீங்க மேடம் சொன்ன நெஞ்சை நிமிர்த்தி நடக்க நீங்க தொடர்றீங்க. ஆனால் தாய் தந்தை 2 பேரும் பிள்ளைங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் அப்படி கொடுக்கணும் அப்படி நீங்க சொல்றீங்க உங்களுடைய பார்வையில. முழு சுதந்திரம் என்றதை விட இது ஜெண்டர் இது பண்ணாம உங்க குழந்தைகளுக்கு நல்லது சொல்றீங்களா, கெட்டது இதுதான் கெட்டதுன்னா 2 பேருக்குமே சொல்லி வளங்க. அப்ப இன்னும் சொல்லி வளர்க்கல இந்த சமூகம் சொல்லி வளர்க்கலைன்னு சொல்றீங்களா? சார் சமூகம் என்பது நம்ம தான் சார். சமூகம் என்பது யாரோ ஒருத்தர் கிடையாது. தமிழச்சி மேடம் பொதுவான பார்வைகளை நம்ம தொடர்ந்து வச்சிட்டு இருக்கும் போது மாற்றம் ஏற்படாது. ஒரு தனித்துவமா இந்த ஐடியாஸை மட்டும் நீங்க சொல்லுங்க சார். தனித்துவமா இந்த குறிப்பாக இந்த பாலியல் வன்புணர்வு இதுக்கு மட்டும் நான் சொல்றேங்க. ஒவ்வொரு பெண்ணும் வந்து தைரியமா அந்த பெற்றோர்கள் ஐயோ இது அசிங்கமாயிடும்ன்ற அந்த ஒரு கான்செப்ட் நீங்க தூக்கி போடுங்க. இதுக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கலன்னா யாருமே முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அரசாங்கம் ரொம்ப டைம் கொடுத்துக்கிட்டு இவருக்கு ஒரு 15 நாள் காவல்ல வெளியே எடுத்து இவரை இன்வெஸ்டிகேட் பண்றது, இன்னொரு 15 நாள் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இன்னொரு 10 பேர் உருவாவான். இந்த மாதிரி குற்றங்கள் பண்றவனுடைய ஆணுறுப்ப ஒரு 4 பேர் கட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த முறை எவன பெண்ணை பாக்குற பார்வைகளை முதல்ல மாத்தணும். அவன் ட்ரெஸ் பார்த்து ஒருத்த அனலைஸ் பண்றான்னா தான் பெண்டாட்டி எப்படி பார்த்திருப்பான், தன் குழந்தைகளை அவன் எப்படி பார்த்திருப்பான். எனவே பெண்களும் வந்து தைரியமா இருக்கணும். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை எதிர்த்து கேட்கக்கூடிய லெவல்ல இருக்கணும். நன்றி மேடம். நன்றி. பயந்துட்டு போயிட்டு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் ஒருத்த கொலை பண்ண வரானா நாளை மறுநாள் வந்து அவன் என்ன கொலை பண்ண பதிவு பண்ணிட்டீங்க மேடம். நீங்க டிலேன்னு ஒரு வார்த்தையில பதிவு செஞ்சிட்டீங்க. கிருத்திகா மேடம் உங்களுக்கு நிறைவான கருத்து. பெண் அரசியல் அப்படிங்கிறப்ப பெண்களுக்கான அரசியலுக்கான இடம் அப்படிங்கிறது வந்து மிக கடினம். அதை கொடுக்கறது அது வந்து ஒரு போராட்டம். இன்னும் 50 வருஷமா அந்த போராட்டத்தை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதை வந்து பெண்களும் செய்யணும், ஆண்களும் செய்யணும். ஏனென்றால்
நம்மளோட வரலாற்றுல பெண்களுக்கு எங்கேயுமே ஈக்குவாலிட்டி கிடையாது. இந்த வரலாற்றில் தேவதாசிகளா பெண்களை வச்சிருந்தோம். பெண்களுக்கு என்று ஒரு தொழில் கிடையாது. விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு அசிங்கமான திட்டம் அது. பெண்களுக்கு ஏதுங்க தொழில்? ஏது தொழில் பெண்களுக்கு? எங்களுக்கு என்ன தொழில் இருந்துச்சு? எங்களுக்கு ஏது காசு? இன்னைக்கும் அன்பெய்டு ஒர்க் எல்லாமே நாங்க தான் பண்ணிருக்கோம். ஆண் கூட்டுவான், ஆண் சமைப்பான், ஆண் பூஜை செய்வான். ஆண் அர்ச்சராக பூஜை செய்வான். ஆண் துப்புரவு தொழிலாக வீட்டை ஊரை கூட்டி காசு வாங்குவோம். ஆண் செஃப்பாக சமைத்து காசு வாங்குவோம். ஆனா எல்லாமே இதெல்லாம் நாங்க இலவசமா செய்யணும். வீட்டுல இலவசமா செய்யணும். இந்த அன்பெய்டு ஒர்க் அப்படிங்கிறது பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு வாங்கினா கூட அதை கிண்டல் பண்ற சமூகம் தான் நான். இந்த மாதிரி இந்த எனக்கும் காசு வேணும், எனக்கும் ப்ராப்பர்ட்டி வேணும், நானும் இந்த சமூகத்துல ஒண்ணு அப்படின்னா ஐயோ குடும்பத்தை எடுத்து பேசுறா இவ கெட்டவன் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்போ பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறது கூட ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்காம உரிமை தொகையை கொடுக்கறோம் அப்படிங்கிற பேர்ல உரிமை தொகை இருந்தாதானங்க வேலை வாய்ப்பு செய்யறதுக்கு வெளியில போக முடியும். பஸ் ஃப்ரீயா இருந்தா தானங்க வெளில போக முடியும். வீட்டு விட்டு வெளில வரது காசு இல்லைன்னா நாங்க எங்க போறது? சோறு வேண்டாமா வெளில போறதுக்கு? எவன் காசு கொடுப்பான்? அரசு வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாக்கி கொடுக்குதா? எவன் காசு கொடுப்பான்? எங்களுக்கான உரிமை தொகை எல்லாமே அன்பெய்டு ஒர்க். ஏது காசு? இல்ல அரசு வேலை வாய்ப்பு உருவாக்குதான்னு கேக்குறேன் மேடம். பேசக்கூடாதுங்க. நீங்க ஒரு நடுவுல உட்கார்ந்துகிட்டு இல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி எந்த சமூகம் எங்களுக்கு காசு கொடுத்திருக்கு? விபச்சார தொழில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குதான்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் மேடம். பேசுற கொஞ்சம் விடுங்க என்ன பேசுறதுக்கு. இல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குதான்னு கேக்குறேன். எதுல நீங்க பெய்டு கொடுத்திருக்கீங்க? குழந்தைய சுமக்க நீங்க காசு கொடுக்குறீங்களா மேடம்? இங்க கேள்விங்கிறது அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கான்னு கேக்குறேன் கிருத்திகா மேடம். பெண் உரிமைக்கு அசிங்கமா பேசாதீங்க. எங்களுக்கான உரிமை ஒரே ஒரு அரசாங்கம். நான் என்ன கேக்குறேன்னா வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இருக்கிறதா? இருங்க, நான் வேலை வாய்ப்பை உருவாக்கணும். ஆனா வேலை வாய்ப்பு அதை செஞ்சிருக்காங்களா நான் கேக்குறேன். மாசம் 1000 ரூபாய் வேணும். பிச்சை எடுக்கதான் நீங்க நாங்க நினைக்காதீங்க. எங்களோட உரிமை இல்ல வேலை வாய்ப்பு மேடம், நீங்க வேலை வாய்ப்பு அமைத்து கொடுக்கிறது ஒரு அரசுடைய கடமை. அந்த அரசு அதை செய்யுதான் நான் கேக்குறேன். நீங்க எமோஷன் ஆகுறீங்க கிருத்திகா மேடம், நீங்க எமோஷன் ஆகுறீங்க. நீங்க அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துதான் நான் கேக்குறேன். நம்ம அதிகமா 100 பங்கு எமோஷன் ஆகுறோம். எமோஷன் ஆகாம தான் இப்படி வச்சிருக்காங்க சமூகத்தை. அதாவது வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துதான் கேக்குறேன். சமமான வேலை வாய்ப்புகள் ஆமா இல்ல காசு வேணும். வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கட்டும். எங்களுக்கு அதுக்கு முதல்ல போய் வேலையை தேர்றதுக்கு முதல்ல அப்ளிகேஷன் போறதுக்கு காசு வேண்டாமா? பெண் வாய்ப்பு அரசாங்கம் முன்னெடுக்கணுங்க. பெண்கள் எல்லாருக்குமே சுயதொழில் வேலை வாய்ப்பு காசு வேணும்ல. ஒரு 1000 ரூபாய் கூட இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? 1000 ரூபாய் கூட நீங்க குடுக்கறதுக்கு அப்படி போறாங்களே. ஒரு 1000 ரூபாய் நாங்க வாங்கிட்டோம் என்னமோ இலவசமா வாங்கின மாதிரி. ஆண்டாண்டு காலமா பொதுவான ஒரு விஷயத்துல தவறான கூட்டத்துக்கு எவ்வளவு திமிரு இருக்கு பாத்தீங்களா? அரசு வேலை வாய்ப்புகளை பெண்களுக்கு எப்படி ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்விக்கான பதில் இன்னும் உங்கள்கிட்ட இருந்து வரல. அரசு என்ன வேலை வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு கேட்டா நீங்க பதில் சொல்லல. சரி, நன்றி கிருத்திகா மேடம், நன்றி. பெண்களின் உரிமை குறித்து இந்த சமுதாயம் எப்படி கட்டளையிட முடியும் அப்படிங்கிற நீதியரசர்களுடைய பார்வை குறித்து தான் நம்முடைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. 2 கருத்துரையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை ஆழமாக பதிவு செய்தாங்க. அரசியல் விமர்சகர் கிருத்திகா, அரசியல் விமர்சகர் சிங்க தமிழச்சி, இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மனமார்ந்த நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.